பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் வேதாகமத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொன்ன அநேக ஜெபங்களை குறித்து நாம் வேதத்திலிருந்து பார்க்கலாமா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை முதலில் நாம் பார்க்கலாம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். எனக்கு பிரியமானவர்களே, இங்கு 3 தெளிவான நேர்மறையான வாக்கியங்களை கவனியுங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு கதவு திறக்கப்படும். மத்தேயு 21:22 இயேசு சொன்னார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். அருமையானவர்களே, எவைகளை எல்லாம் கேட்கிறீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். திரும்பவும் மார்க் 11:24 இயேசு சொல்கிறார், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அருமையானவர்களே, எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, என்ற இந்த வார்த்தையை விட உங்களுக்கு வேற எந்த வார்த்தை எல்லாவற்றையும் உள்ளடக்க முடியும்? அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த ஜீவனுள்ள வார்த்தைங்க. அவருக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் தேவ வல்லமையும் இணைந்து உங்களுக்காக கொண்டு வருகிற வார்த்தை அது. எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவர்களை பெற்றுக்கொள்வீர்கள். எனக்கு அருமையானவர்களே, தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இந்த வார்த்தையை என்னோடு கூட பேசுகிறார். பகிர்ந்து கொள்ளும்படி ஆவியானவர் என்னோடு கூட ஏவுகிறபடினால் இதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, அநேக விஷயங்களை நீங்க தேடிக்கிட்டு இருப்பீங்க, அநேக விஷயங்களுக்கு கதைகளை தட்டிக்கிட்டு இருப்பீங்க, அநேக கம்பெனி வாசல்கள், அநேக திருமண வாசல்கள், அநேக குழந்தை இல்லை என்று சொல்லி அநேக டாக்டரோட கதைகளை தட்டிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அவர் சொல்லுகிறார், நீங்க விசுவாசத்தோட ஜெபத்துல முதல்ல என்கிட்ட கேளுங்க. நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா எவைகளையெல்லாம் கேட்டீங்களோ, எதையெல்லாம் கேட்டீங்களோ, உங்க வீட்டில் என்னெல்லாம் தேவை இருக்குன்னு கேட்டீங்களோ, தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவை இருக்குன்னு எதையெல்லாம் கேட்டீங்களோ அவைகளை எல்லாம் நீங்க பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசிங்கள் என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்கள், இந்த வார்த்தை நிச்சயமாக யாரோ ஒருவருக்காக தான் ஆவியானவர் அனுப்ப சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்ட நிமிஷத்திலேயே நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிங்கள, இந்த நிமிஷமே அவரோட வல்லமை அது செய்து முடித்திருச்சுங்க. நீங்க விசுவாசத்தோடு கேட்டதுனால பெற்றுக்கொண்டீங்க. நீங்க என்ன வியாதி படுக்கையிலிருந்து கேட்டீங்களோ நீங்க இப்ப விடுதலை ஆயிட்டீங்க. ஏனென்றால் அவர் சர்வத்தையும் ஆளுகிற தேவன். ஆவியானவர் உங்களை இப்ப தொட்டதற்காக நன்றி ஸ்தோத்திரி. உங்களுக்காக வாசல்கள் திறக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் கேட்டதை பெற்றுக்கொண்டதற்காக நான் நன்றி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை இந்த வார்த்தைகள் மூலம் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இன்னும் அநேக ஜெபங்கள் வேதத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த ஜெபங்களை குறித்து தியானிக்கலாம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த வார்த்தைகள் மூலம் தொடுவாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen, amen, amen.